நீங்க 1 மணி நேரம் வாக்கிங் போய் ஒரு டீ வடை சாப்பிட்டு வந்தா முடிஞ்சது. வாக்கிங் 2 வருஷமா போறேன், வெயிட்டே குறையலம்பாங்க. இதுதான் ரீசன். சோ ஜாகிங் போயிட்டு பிஸ்கட் சாப்பிட்டா முடிஞ்சது. 1 hour சைக்கிளிங் பண்ணிட்டு 2 ஏதோ ஸ்வீட் சாப்பிட்டா முடிஞ்சது. 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றதை 1 நிமிஷத்துல சாப்பிட முடியும். ஒரு 500 கலோரிக்கு நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம். 2 தோசை சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டாவே 500 கேலரிஸ். அரை பிளேட் பிரியாணி, ஒரு பிளேட் இல்ல, அரை பிளேட் பிரியாணி சாப்பிட்டாவே 500 கேலரிஸ். 2 மைசூர் பாக் சாப்பிட்டா 500 கேலரிஸ். 4 பஜ்ஜி சின்னதா சாப்பிட்டா 500 கேலரிஸ். இது பசி அடங்குமா? 7 முட்டை சாப்பிட்டா 500 கேலரிஸ். 1.25 கிலோ கேரட் சாப்பிட்டா 500 கேலரிஸ். ஒரு 1/4 கிலோக்கு மேல பச்சை பயிறு சாப்பிட்டா 500 கேலரிஸ். 3/4 தேங்காய், அதாவது அரை தேங்காய் பிளஸ் இன்னொரு ஒரு மூடியில ஒரு பாதி சாப்பிட்டா 500 கேலரிஸ். 100 கிராம் வேர்க்கடலை வேக வச்சு சாப்பிட்டா 500 கேலரிஸ். ஹாஃப் கிரில் சிக்கன், மயனீஸ்லாம் இல்லாம, இதை ஹாஃப் கிரில் சிக்கனை வேற எதுவும் சாஸ்லாம் இல்லாம சாப்பிட்டா 500 கேலரிஸ். ஒரு 1.5 கிலோ வாட்டர் மெலன் சாப்பிட்டா 500 கேலரிஸ். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் செஞ்சுதா? ஸோ இப்போ கேலோரிஸ் டெஃபினட்டா கம்மி பண்ணும். ஆப்வியஸா அது கம்மி பண்ணாம வெயிட் லாஸ் ஆக போறது இல்ல. ஆனா நாட் ஆல் கேலரிஸ் ஆர் ஈக்குவல். எந்தெந்த ஃபுட்ல நியூட்ரியன்ட் டென்சிட்டி அதிகமா இருக்கோ, எதுல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கோ, ஹெல்தி ஃபேட்ஸ் அதிகமா இருக்கோ, கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கோ, அதுதான் உங்களுக்கு பசி அடங்கும். நீங்க சும்மா கணக்கு போட்டு 1500 கேலரின்னு கணக்கு போட்டு நீங்க ஒரு மேத்தமெட்டிக்கலா நீங்க எழுதி வச்சு சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஸோ வாட் ஃபுட்ஸ் யூ சூஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் ஆகும், உங்க சட்டைட்டி பசி உணர்வு அடங்கும், வெயிட் லாஸ் கரெக்டா நடக்கும். ஸோ புரோட்டீன்ஸ் அதிகம் பண்ணும், ஹெல்தி ஃபேட்ஸ் அதிகம் பண்ணும், ஃபைபர் அதிகம் பண்ணும், கார்ப்ஸை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும். ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க 1 மணி நேரம் வாக்கிங் போய் ஒரு டீ வடை சாப்பிட்டு வந்தா முடிஞ்சது. அதனாலதான் நான் வயசானவங்க கிட்ட பேசினா கேட்பேன், வாக்கிங் 2 வருஷமா போறேன், வெயிட்டே குறையலம்பாங்க. இதுதான் ரீசன். சோ ஜாகிங் போயிட்டு பிஸ்கட் சாப்பிட்டா முடிஞ்சது. 1 hour சைக்கிளிங் பண்ணிட்டு 2 ஏதோ ஸ்வீட் சாப்பிட்டா முடிஞ்சது. சோ there is a lot of, நீங்க 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றதை 1 நிமிஷத்துல சாப்பிட முடியும். சோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் குட். ஆனா எதுக்காக பிசிக்கல் ஆக்டிவிட்டி? உங்க ஃபிட்னஸ்க்காக, உங்க மசில் ஸ்ட்ரென்த்காக, சார் சொன்ன மாதிரி உங்க மொபிலிட்டிக்காக பிசிக்கல் ஆக்டிவிட்டி, கேலோரி பர்னிங்காக இல்ல. அதனால டயட்டை தான் நீங்க மெயினா கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் என்னோட ஜேர்னி, நான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ கைடட் மோர் தென் 20-25,000 பேஷன்ஸ் ஃபார் ஆல் திஸ். பேசிக்கா இந்த கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் இது சும்மா ஒரு ஸ்டடிக்காக நாங்க எடுத்த டேட்டா. ஸோ ஒரு ஜஸ்ட் 3 monthsல ஒரு லோ கார்போஹைட்ரேட் இன்டர்வென்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒபீஸ் குரூப்ல இது ஒரு ஆவரேஜ் டேட்டா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஆவரேஜா 92ல இருந்து 10-12 kg வெயிட் லாஸ் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் டயபெட்டிக் குரூப்ல HbA1c 8ல இருந்து ஆல்மோஸ்ட் 5.8 அந்த அளவுக்கு ரிவர்ஸ் ஆகுது. தெர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். இதுல நிறைய பேருக்கு லோ கார்ப் டயட்ல ஒபிசிட்டின வெயிட் லாஸ் ஆகுறதுனால தான் நினைப்பாங்க. இல்ல, இது பாருங்க, ஒரு பேஷண்ட், அவர் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் 170, வெயிட் 72 kg. ஸோ நார்மல் வெயிட். ஆனா லோ கார்ப் டயட்ல இனிஷியல் 2021ல அவரோட HbA1c 12.1, அதுக்கப்புறம் 5 வருஷமா அவரோட HbA1c 6.5 வித்தவுட் எனி ட்ரக்ஸ். ஸோ அவர் வெயிட் குறையல, இன்ஃபேக்ட் வெயிட் கூடி இருக்காரு. அவர் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்காரு, வெயிட் கூடி இருக்காரு. ஸோ இது ஐ ஹாவ் டு மெடிக்கல் கம்யூனிட்டிக்காக சொல்ல விரும்புறேன். ஸோ நிறைய பேர் இன்னும் லோ கார்ப், பேலியோ, LCHF இதெல்லாம் ஏதோ வெயிட் லாஸ், இன்னும் வெயிட் குறைக்கிறாங்க என்னமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, வெயிட் லாஸ் இதில் நடந்தாலும் வெயிட் லாஸ் தாண்டி வெயிட் லாஸே பண்ணாம இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ஃபேட்டி லிவர் என்சைம்ஸ்லாம் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பாருங்க. இன்னொரு பேஷண்ட் ஃபெமிலியல் ஹைப்பர் ட்ரைகிளிசரைடிமியா, இவங்களுக்குலாம் ட்ரைகிளிசரைட் 1000-2000 அந்த மாதிரி இருக்கும். அவரோட இனிஷியல் ட்ரைகிளிசரைட் 980. பிளட் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரா இருக்கும். ஸோ லேப்ல பார்த்துட்டு பயந்துட்டு, சார் அது மஞ்சள் கலரா இருக்கும் உங்க பிளட்னு கம்ப்ளைண்ட் பண்ணி வந்த பேஷண்ட். இவருக்கு கொடுத்ததே ஆக்சுவலா நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிராஃப் காமிச்சன்ல இன்சுலினை கண்ட்ரோல் பண்ணாதான் ட்ரைகிளிசரைட் குறையும். ஸோ அப்போ மாவுச்சத்தை குறைச்சிட்டு அவர் சாப்பிட்டதே நட்ஸ், தேங்காய், ஆக்சுவலா சிக்கன், மட்டன் இதெல்லாம் தான் சாப்பிட்டாரு. அவரோட ட்ரைகிளிசரைட் 3 மாசத்துல 298 வித்தவுட் ட்ரக். அவர் இன்ஃபேக்ட் கொலஸ்ட்ராலுக்காக ரோஸ்வாஸ்டாட்டின் போட்டுட்டு இருந்தாரு.